ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸாவனஸ் தமிழில். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நார்மலான ஃபோட்டோவை ஸ்னாப்சீட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைடில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே டியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் தேர்டாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்தாக வியூ எடிட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே டியூன் இமேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஐக்கான் பக்கம் இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைடு ஒரு அப்பேர் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே 100 வரும். ஸோ அது வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த ரெட் கலர் இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சப்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்தாக வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஷர்ட் மேலே மட்டும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரெட் கலராக மாறிடும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஷர்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஷர்ட் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் டார்க்காக இருக்கிற இடத்த மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ண உடனே ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அந்த சர்க்கிளை பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா தேர்டாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி கீழே ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் செட் பண்ணி பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூல் வைஸ் ஆப் வந்து தேவைப்படும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, டூல் வைஸ் ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு
பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்கு போகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்னாப்சீடில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் லைனில் செகண்டாக சாஃப்ட் ஸ்மட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் தேர்டாக இருக்கிற எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏர் மேலே ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து மாறும். ஸோ இப்போ நான் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர் மேலே வந்து கரெக்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சாஃப்ட் ஸ்மட்ஜாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த் எஃபெக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக க்ளீன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் மேலே நான் இப்போ ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சென்டரில் ஜேபிஜி 100 இருக்கும். அதில் செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.